வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கான ராகு கேது சிறப்பு பலன்கள். கன்னிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேது ஏப்ரல் மாதம் வர இருக்கின்றன. அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை பலன்கள். 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 8ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தேக ஆரோக்கியம் கவனம் தேவை. சாலை வழியில் கவனம் தேவை. வீடு கட்டுகின்ற முயற்சி பலிதமாகும். ஏதாவது பழைய வீடு இருந்தால் புதுப்பிக்கலாம். புதிய நிலம், பூமி, மனை சேகரம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வருமானம் ஏதாவது முதலீடு செய்யலாம். நிலத்தில் முதலீடு செய்யலாம். பொன்பொருளில் முதலீடு செய்யலாம். அல்லது ஷேர் சம்பந்தமாக எல்ஐசி சம்பந்தமான துறையில் உங்களுக்கு அதீதமான பண வருவாய் ஏற்படும் என்றால் அதில் முதலீடு செய்யலாம். இருந்தாலும் முன்பின் யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த 4ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் தன தேக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது முதலீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கிய பலன். கன்னிக்கு 2ஆம் இடத்தில் கேது பார்ப்பதாலும் 10ஆம் இடத்தை கேது பார்ப்பதாலும் இந்த திரவம் சார்ந்த துறை, எண்ணெய் வளங்கள் சார்ந்த துறை, ரசாயனம் சார்ந்த துறை, நீர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டங்களாகும். அதில் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கணக்கு, எழுத்து, நிதி, நிர்வாகம், பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்களாகும். பொதுவாக இதில் பெண்களுக்கு எப்படி என்றால், கன்னி ராசியில் உள்ள பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஒரு நட்பு பழக்கம் இருந்தால் சற்று கவனமாக நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும். ஆண்களால் நன்மையும் கிடைக்கும், பெண்களால் ஆண்களுக்கு நன்மையும் கிடைக்கும். இவை ஒரு நாகரிகமாகவும் சமரசமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு, சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு தேக ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சில விபரீத எண்ணங்களும் விபரீத ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வசதி வாய்ப்பில் உள்ளவர்கள் சில தொண்டு நிறுவனங்களுக்கு தான தர்மம் செய்தால் இந்த தோஷங்களால் நிவர்த்தி ஆகும். அப்படி இல்லை என்றால் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள் சில தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக தெய்வ வழிபாடு, திருப்பணிகள், அதே நேரத்தில் உளவார பணி செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வது நல்லது. ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் நட்பில் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு என்பது கிடைக்காது, பதவி இறக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் தொழில் இழக்க வேண்டி வரும். ஆக இந்த கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் கேதுனால் சுப பலன்தான். ஆனால் பார்க்கின்ற இடம் அசுப பலனாக இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் எதையும் நிதானமாக முன்பின் யோசித்து செய்வது நல்லது. திருமண வாழ்வில், குழந்தை வாழ்வில், உறவுகள் வாழ்வில், குடும்பத்தில், தொழிலில் சற்று அனைவரிடமும் எச்சரிக்கையாகவும் சூதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பேராசையால் சில தீமைகள் விளையும் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த காலகட்டத்தில் தன்னடக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கத்தோடும் இருந்தால் கன்னிராசி அன்பர்களுடைய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீள்வீர்கள். ஏனென்றால் கன்னிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வருகின்ற காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் குரு வருகிறார். இதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.